Very good morning, Students. students. So today Today we are going to start the professional English semester 2 course. Okay, this is a special paper as an add-on course. உங்களுக்கு வந்து நம்ம யூனிவர்சிட்டியில இது ஆஃபர் பண்றாங்க. இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா காலேஜஸ்லயும் யூனிஃபார்மா ஒரே மாதிரி பேட்டர்னா இருக்கும். ஃபார் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதான் நம்மளுடைய சிலபஸ். ஸோ இதை வந்து இந்த சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% தான் தியரி இருக்கும், மீதி 50% வந்து ப்ராக்டிகல்ஸ், ஆக்டிவிட்டி ஓரியன்டட் இட் இஸ் லைக் தட். ஸோ யூனிட் 1 you have communicative competencies. Okay, unit 1. So second unit is persuasive communication. Are you taking down? Okay. So third unit is digital competency. Digital competency. So fourth unit is creativity and imagination. Creativity and imagination. Fourth unit is creativity and imagination. Fifth unit workplace communication. Workplace communication. So this is how the syllabus of professional English is framed. Okay. So இப்போ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல கம்யூனிகேட்டிவ் காம்பிடென்சி அப்படி இருக்கு அப்படின்னா இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ், லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங். ஸோ 4 விதமான ஸ்கில்ஸ். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க, தியரிட்டிக்கல் பேஸ் கொடுப்பாங்க. பேஸ்ட் ஆன் தட் யூ ஹேவ் டு ஸ்டடி. ஓகே, பேசிக் தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், ஹவு டு கோ அபவுட் இட், ஒரு மென்டாரிங் மாதிரி உங்களுக்கு ஸ்டாஃப் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம மூணு பேரும் நாங்க ஷேர் பண்ணி எடுப்போம். சுபமால் மேடம், நாகராஜ் சார், நானும். சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல கம்யூனிகேட்டிவ் காம்பிடென்சி. கம்யூனிகேஷன் என்ன? உங்களுக்கு இங்கிலீஷ் வார்த்தை, இந்த வார்த்தை நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வுட் ஹவ் ஹர்ட் ஆஃப் இட். கம்யூனிகேட் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அத கரெக்டான விதத்துல அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறது, அவங்களும் அத கரெக்டா வந்து ரிசீவ் பண்ணிருக்கணும். சரியா? இது வாய் வார்த்தைனால மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாவும் நம்ம காட்டலாம், நம்மளுடைய பார்வைகளாலும் நம்மளுடைய காட்டலாம். நம்ம பேசாம சில ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் மூலமாவோ, பிக்சர்ஸ் மூலமாவோ, இது மூலமாவும் நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம், தகவலை வந்து பரிமாறலாம். ஸோ இட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப், எழுதிக்கங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபேக்ட்ஸ், ஐடியாஸ், emotions and information between two or more people at one time. சரியா? சோ ஒரு சென்டார் இருக்கணும், ஒரு தகவலை அனுப்பக்கூடிய ஒரு நபர். நானா கூட இருக்கலாம், நீங்களா கூட இருக்கலாம். சரியா? அப்ப வாட்ஸ்அப் நம்ம வந்து ஒரு கம்யூனிகேட்டிவ் நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் காம்பிடென்சின்ற வார்த்தை வருது பாத்தீங்களா? காம்பிடென்சி மீன்ஸ் இட் இஸ் a skill. இது ஒரு விதமான திறமை, பேச்சு திறமை. சொல்றேன், அவகிட்ட ஜெயிக்கவே முடியாதுப்பா, அவ வந்து பேசியே நம்மள கவுத்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலரை நம்ம சொல்லுவோம், இவ பேசாமலே கொன்றுவா, நினைச்சத சாதிச்சிருவா அப்படி சொல்றோம், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சோ இட் இஸ் a different டைப் ஆஃப் ஸ்கில். இப்ப நமக்கு இந்த ஸ்கில் தான் நல்லது, அந்த ஸ்கில் தான் நல்லது, இது கெட்டது, இது இருக்க கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. So it depends only upon the situation. சூழ்நிலையில் எந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணா நீங்க நினைத்திருக்கக்கூடிய ஒரு குறிக்கோளை அடைய முடியுதோ அந்த ஸ்கில்ல நீங்க யூஸ் பண்ணணும். அப்ப என்ன அர்த்தம்?
you should be aware of all the skills, the plus and minuses of all the skills. கரெக்ட் தானே? ஸோ அதுதான் நம்மளுடைய தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல வருது. ஸோ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த கம்யூனிகேட்டிவ் காம்பிடென்சிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு நிறுவனத்துல போய் ஒரு சூப்பர்வைசரா கூட நீங்க போய் சேரலாம், மிடில் லெவல்ல லோவர் கூட நீங்க ஸ்டார்டிங்ல போய் சேரலாம். அப்படி சேரும்போது நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய டார்கெட்ஸோ அப்ஜெக்டிவ்ஸோ நம்ம நிறைவேற்றணும். சோ உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் டெஃபினிஷன் தெரியும் இல்லையா? சோ வாட் இஸ் meant by management? Management is the art of getting things done through and with people so that individual objectives are achieved and also the company's objective is satisfied. சரியா? ஃபர்ஸ்ட் எப்பயுமே கம்பெனி ஆப்ஜெக்டிவ் தான் சொல்லிக்கணும். ஃபர்ஸ்ட் கம்பெனி ஆப்ஜெக்டிவ் அடைஞ்சதுன்னு அது மூலமா நம்ம தனிப்பட்ட நபர்களுடைய தேவைகளும் நிறைவேற்றப்படும். ஸோ அதை மாத்தி சொல்லியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி சொல்றேன், மேனேஜ்மெண்ட் இஸ் த ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் through and with people so that the objective of the organization is achieved and simultaneously the individual's objective is achieved. So இது வந்து நடக்கணும் அப்படின்னா in order to achieve this the most important is communication. ஸோ அதுலயும் இந்த ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்ன்ற இந்த கம்யூனிகேஷன் ஸ்பெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் உங்களுக்கு இதை வந்து ஆட் ஆன் கோர்ஸா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேலைகள் போகும்போது உங்களுக்கு எவ்வளவுதான் வந்து மார்க்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து காம்படிட்டிவா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல பாஸ் பண்ணாலும் பின்னாடி வரும்போது ஒரு குரூப் டிஸ்கஷன்லயோ ஒரு இன்டர்வியூலயோ வந்து உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போகுது. அதனாலதான் நீங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் பிளேஸ் ஆக முடியறதில்ல அப்படிங்கறத வந்து ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சனாலதான் உயர்கல்வித்துறையில வந்து இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. சரியா? இது டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்ல சொல்லிக்கலாம். சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லிக்கலாம், ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் சொல்லிக்கலாம், பிசினஸ் என்ன சொல்றது, ஒர்க் பிளேஸ் பிஹேவியர் சொல்லிக்கலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து கம்யூனிகேட்டிவ் காம்பிடென்சிஸ் என்ன சொன்னேன், ஸ்கில்ஸ் சொன்னேன். சோ அது எந்த விதமான ஸ்கில்? 4 விதமான ஸ்கில்: லிசனிங் ஸ்கில், ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். Okay, so this is the first unit which we are going to see. So இதுல வந்து first என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ப்ரீ டாஸ்க் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. So டாஸ்க் அப்படின்னா என்னதுப்பா? ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறது. particular activity is to be completed by a particular individual and that we call it as a task. அப்ப இப்ப நமக்கு என்ன டாஸ்க்? நம்ம கம்யூனிகேட்டிவ் காம்பிடென்சிஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? நல்லா தரோவா நம்ம மைண்ட் செட்ல நம்ம இம்பார்ட் பண்ண போறோம். அப்படி செய்யணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ப்ரீ டாஸ்க்னா இந்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சோ கீப்பிங் யுவர்செல்ஃப் ரெடி டு ஸ்டடி தி கான்செப்ட் ஆஃப் கம்யூனிகேட்டிவ் காம்பிடென்சிஸ். சோ இந்த ப்ரீ டாஸ்க்ல என்ன உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்கறாங்கன்னா சில vocabularies அப்படின்னா முக்கியமான வார்த்தைகள். சரியா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க பிரியாணி செய்யறாங்கன்னா உங்களுக்கு என்னன்னா தெரியணும் இல்லையா? பட்டன்னா என்ன, கிராம்புன்னா என்ன தெரியும், பிரியாணி அரிசினா என்ன, எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்க பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கணும் இல்லையா? அது மாதிரி நீங்க வந்து பிசினஸ் ரிலேட்டடாவும் இந்த எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய vocabularies எல்லாம் வார்த்தைகள்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அதுதான் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. So I will try read it out for you and I will also put it in the Google Classroom. இதுக்கு அப்பவே நம்ம வந்து மீனிங்ஸ் நீங்க எழுதி வெச்சுக்கோங்க. even otherwise it's not an issue. You can, if you can't remember, you can search it in the
கூகுள். இப்போ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்கம்மா. அக்விசிஷன் ஏல என்னென்ன வரும்? அக்விசிஷன். அக்விசிஷன் என்னது? டேக்கிங் ஓவர். ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறது, நம்ம கையில நம்ம எடுத்துக்கிறது, கிட்டத்தட்ட ஆக்கிரமிச்சுக்கிறதுன்ற மாதிரி. செகண்ட் வேர்ட் ஏல என்னது? அஜெண்டா. அஜெண்டா. இப்போ ஒரு மீட்டிங் போறீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக அந்த மீட்டிங் நடத்தப்படுது, எதை பத்தி எல்லாம் பேச போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ஸ், they will have a points to be discussed, that we call it as the agenda. So what is our agenda today? To know what are all the competencies available when we are going to communicate with somebody in the business world. சரியா? அதான் வந்து ரெண்டு வார்த்தை. ஏல நமக்கு எத்தனை வார்த்தை இருக்கு? ரெண்டு வார்த்தை இருக்கு. அக்விசிஷன், அஜெண்டா. ஓகே. இப்போ பீல ஒரு வார்த்தை பிராண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்றோம் இல்லையா, பிராண்டட் ப்ராடக்ட் வாங்கலாம், பிராண்டட் பொருள்ல இந்த பிராண்ட் கொடுங்க, அந்த பிராண்ட் கொடுங்க. இப்போ ஸ்லிப்பர்ஸ் வாங்க போறீங்கன்னா பாட்டா செருப்பு கொடுங்க, விகேசி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அது வந்து பிராண்ட் refers to a specific company which offers a specific product. And that we related to brand. Okay. அப்புறம் the third one B ல வந்து commodity என்னதுப்பா? ஏதாவது ஒரு goods, எந்த ஒரு இதையுமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? commodity தான் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை, நீங்க 12th லயே படிச்சிருப்பீங்க. commodity. அடுத்தது என்ன? அடுத்தது வந்து கரெக்ஷன். CORRECTION. கரெக்ஷன் அப்படின்னா என்னது? திருத்திக் கொள்ளுதல், மிஸ்டேக்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கிறது. சோ கரெக்ஷன். அடுத்தது டெட்லைன் அப்படின்னா ஒரு பர்టిక్యులர் பீரியடுக்குள்ளார டெட்லைன். நீங்க இப்ப அந்த அசைன்மென்ட்ல இத்தனாம் தேதிக்குள்ளார வைங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் டெட்லைன். அது சரியா? எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி இருக்கிறீங்க ஒரு பிசினஸ்ல, ஒரு பர்టిక్యులர் இது செஞ்சுட்டு இருக்கீங்க, இத வந்து நீங்க விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன். சோ இது மாதிரி சில வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒவ்வொன்னு டீடைல் எடுத்தா ரொம்ப டைம் ஆகும். சரியா? சோ நீங்க இந்த வார்த்தைகள்லாம் ABCDEGH ல அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு மீனிங் ரொம்ப தெரியல இது பண்ணும்போது நம்ம அத ஒரு டிஸ்கஷனா ஒரு குவிஸ் மாதிரி வச்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் அப்புறம் இதுல இன்னும் சில பர்టిక్యులர் வேர்ட்ஸ் அட்வர்டைஸ்மென்ட், allocate, calculate, compete இப்படி சொல்லிருக்காங்க. இதுல வந்து nouns, verbs, adjectives இப்படின்னு பிசினஸ் வேர்ல்டுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான இது வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. அப்புறம் வேர்ட் ஃபெமிலியாரிட்டிஸ், this is also very very important. ரொம்ப அதிகமா நம்ம யூஸ் பண்றதுல நவுன்ல, வெர்ப்ல, அட்ஜெக்டிவ்ல, அட்வர்ப்ல ரொம்ப அதிகமா நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் யாரு? காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மென்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க யூஸ் பண்றது. ஓகே. சோ இது வந்து ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன், இது உங்களுக்கு தெரியும். காம்படிட்டர், காம்படிஷன், ப்ராஃபிட், ப்ரொடியூஸ், கம்பீட், காம்படிட்டிவ்லி. சோ இது ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சோ ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வெர்ப் வந்து எப்படின்னா ப்ரொடியூஸ் பண்றது, அத வந்து ப்ரொடக்டிவா நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து அட்ஜெக்டிவ் ஆயிருது. ப்ரொடக்டிவிட்டி அட்வர்ப். ஆக்சுவலா இது வந்து நிறைய கிராமட்டிக்கல் இது எனக்கு கரெக்ட்டா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. சோ இதனால தான் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். ஆனா என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியரா யூஸ் பண்ணுவோம். we have to produce some products in a productive manner so that the company's productivity will be increased. இப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வருதாப்பா?
So we are producing a product and we are going to produce it in a very productive manner so that our productivity will improve. Something like this. அப்புறம் nouns இதெல்லாம் திருப்பி repetitively I'll try to skip all this. Antonyms meanings antonymsனா என்னப்பா meanings buyer seller inflation na increase ஆகுது deflation na decrease ஆகுது outlay goods services lender na கடன் கொடுக்கறோம் borrower இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க அடிக்கடி business communicationல நீங்க கேள்விப்படக்கூடிய வார்த்தைகள் tangible intangible tangibleனா நம்மனால கையால கண்ணால தொட்டு பார்த்து இது பண்ணக்கூடியது intangibleனா நம்மனால பார்க்க முடியாது நம்மனால உணர மட்டும்தான் முடியும் இது வந்து ஒரு satisfaction moral loyalty இந்த மாதிரி qualitative aspects எல்லாம் அதுல வரும் இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி இந்த யூடியூப் லிங்க் கீழ கொடுத்திருக்காங்க பாருமா இத கிளிக் பண்ணி பார்க்க சொல்லுங்க net so this is how this unit will be running இந்த இத பார்த்த பிறகு இந்த fill in the blanks prefixes நம்ம பண்ண போறோம் இத நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் இந்த ரெண்டு யூடியூப் இத வந்து இந்த யூனிட்ட வந்து நான் கிளாஸ் ரூம்ல போட்டு விடுறேன் இந்த ரெண்டு யூடியூப் லிங்கையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு all of us will see and we will discuss the answers. Okay ma? So with this we will wind up for the first session of the first unit. Thank you. ஏமா ஏதோ queries இருக்கா students no ma'am கிளாஸ் ரூம்ல போடுறேன் இல்ல வாட்ஸ்அப்ல போட்டுறேன்மா the links பார்த்துட்டு வரணும் the whole strength has to go through this only then you will be able to understand. Okay ma'am. Thank you. So it's 2 minutes past. Tomorrow I'll put the link what time we'll get back to you. Okay.